நாட்டில் பெருகி வரும் வேலையின்மை குறித்து மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த அவசர நிலை குறித்து பாராளுமன்றத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் எனவும் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் ஒன்றினை கொண்டு வந்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: இந்தியாவில் வேலைவாய்ப்பு வெறும் 7.8% மட்டுமே உள்ளது. அரசு வேலை வழங்க பல்வேறு திட்டங்கள் கொண்டு வருவோம் என கூறிய போதிலும் கடந்த ஒரு வருட புள்ளி விவரங்கள் வேலையின்மை தீவிரமடைந்துள்ளது எடுத்து காட்டுகிறது. அரசின் செயல் திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளதை இது சுட்டிக்காட்டுகிறது. ரயில்வே துறையில் பயிற்சி முடித்துக் கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று வேலைவாய்ப்பு இல்லாமல் அவதிப்படுகின்றனர். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வில் தேர்ச்சி பெற்ற 125 இளைஞர்கள் தங்கள் பணியினை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை அரசு தனியாராக்கி விற்று வருவதும் மக்கள் வேலையை இழப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அரசு தனது கொள்கைகளை திருத்தி படித்த இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலை கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டியது மிக அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.